ஆதி கிரீன்ட்டு ஒருத்தவங்க அழகாக கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்ச கமெண்ட்டு. எனக்கும் அது தோணுச்சு. எப்படின்னா, நீங்கள் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க. அந்த வேலையை விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த கேப்ச்சா அடிக்கிறேன், இதனால் எனக்கு வருமானம் வருது, விளம்பரம் பார்க்குறேன், இதனால் வருமானம் வருதுன்னு சொல்லி போட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. அவங்க சொன்னது 100% நானும் இதை யோசித்தேன். இது வந்து நீங்கள் முதல்ல தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. நாங்கள் வந்து இப்போ ஆளுக்கு ஒரு தொழில் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு தொழில் இருக்கும். யாருமே அந்த தொழிலை விட்டுட்டு இங்கே கேப்ச்சா அடிக்கல. நீங்களே நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ கமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம் டைம் எடுத்துருப்பீங்க. அந்த 10-20 நிமிஷம் நாங்கள் அதை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் அப்போ தொழில் பண்ணாமல் இருக்கீங்களா? யூடியூப்லாம் நீங்கள் பார்க்குறதே இல்லையா? இல்லாட்டி டிவி பார்க்குறது இல்லையா? ஃபேஸ்புக் பார்க்குறது இல்லையா? இதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல. நாங்கள் எங்கள் வருமானம் காணாதனால தான் அடுத்தது ஒரு சின்ன டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. காலையில் 5:30க்கெலாம் என்னோடய ஏர்னிங் முடிச்சுட்டு தான் நான் வெளில வருவேன். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா என் வேலையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றைக்குமே. எனக்கும் இது தெரியும். நீங்கள் சொல்கிறதும் எனக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் எதுவும் போட்டு குழப்பிக்கிடாதீங்க. இதெல்லாம் யோசிக்காதீங்க. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு ஆட்டோ டிரைவரு அந்த அண்ணா பேசுனாங்க. எப்படி சார் இப்படி இருக்குது, நான் வந்து 1800 சீலிங்கில் இருக்கேன். இன்றைக்கி நான் ஆட்டோ தான் சார் ஓட்டிகிட்ருக்கேன். என் பொருளாதாரம் பற்றலை சார். நான் அதனால் இன்றைக்கும் என் ஆட்டோ ஓட்டுற தொழில் நான் விடலை. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இவர் என்ன இருப்பார், ஆட்டோ டிரைவராக இருக்கவர் நாளைக்கு வந்து ஆட்டோக்கு ஓனராக இருப்பார். அவ்வளோதான். இதனால் யார் தொழிலும் யாரும் பாதிக்காது. நீங்கள் தயவுசெய்து எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்படிலாம் குழப்பம் வரதுனால பிரச்சனை. இப்போ நீங்களே ஒரு வேலை செஞ்சுட்டு பற்றாக்குறைக்கு தானே அடுத்த வேலையை தேடுவீங்க. அதுமாரி தான் நாங்களும் இருப்போம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். தயவுசெய்து செஞ்சுட்டு பாருங்கள். அவங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பெரியவங்க முதியோர்கள் எவ்வளோ பேர் இது நம்ம பெற்றவங்களா அதை வந்து கவனிக்க முடியாமல் எவ்வளோ பேர் கை விட்ருக்கோம். அவங்களெல்லாம் இது சேர்ந்து அவங்கள இயல்புக்கு தகுந்த மாதிரி அவங்க கேப்ச்சர் அடித்து அவங்களும் பார்க்குறாங்க. ஊனமுற்றோர் அவ்வளோ பேர் இருக்காங்க இதில். ஒரு வகையில் நாங்களும் ஒரு ஊனம் தான். ஏன்னா எங்கள் வருமானம் பத்தலைன்றது தான் எங்களோட ஊனம். நாங்கள் செய்கிற தொழிலுக்கு நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு சரியான வருமானம் வரதுனால இது பெருசாக உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் என்ன நினச்சாங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 8 லட்ச ரூபா முதலீடு, கிட்டத்தட்ட கரண்ட் வாங்குறது கூட தக்கலில் போட்டு வாங்கியிருக்கேன். 1,40,000 கட்டி விவசாயத்துக்கு. இப்படி நான் ஒவ்வொன்றையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் செய்ய முடியும். சொட்டு நீர் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகும் சொல்லுங்கள். அதுக்கு வந்து மானியம், நாங்கள் கடைசியில் மானியமாக வரல. போர் மோட்ரு வச்சுருக்கேன், போர் போட்டிருக்கேன். கணக்கு பாருங்களேன். இதில் என்ன மிஞ்சுன்றீங்க? உழவு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உழவு அடிக்கிறேன். இதுக்கெல்லாம் டீசல் செலவு என்ன? வண்டி நம்ம வண்டியாக இருந்தாலும் டீசல் செலவு என்ன? யோசிச்சு பாருங்கள். டிரைவர் சம்பளம் என்ன? டிரைவர் நம்மளே ஓட்டினாலுமே ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு பாருங்களேன். எல்லாம் ஏறுது. விலைவாசி எங்களுக்கு நாங்கள் வைக்கிற தேங்காய் விலை ஏறுதா, இல்லாட்டி முருங்கை விலை ஏறுதா? ஏறினா ஹையில் ஏறும், டப்புனு. ஏன்னா இப்போ காய் இருக்காது. அந்த மாதிரி தான் சிஸ்டத்தில் இருக்குது. எப்படி கடனை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாகி தான் இப்படி ஒரு ஆப் வந்துருக்கு. எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. சரி, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒரு பார்ட் டைம் ஜாப்னு தான் நாங்கள் இதில் சேர்ந்து எல்லாருமே பயணிக்கிறோம். நீங்களும் இது போக போக நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து நீங்கள் வர வேண்டானாலும் எங்களெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதனால் நம்ம நாட்டுக்கோ எதுக்கும் இழப்பும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. எங்கள் வேலையை நாங்கள் ப்ராப்பராக செஞ்சுட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு டைமிங்கை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக கொண்டு போயிடலாம், ரொம்ப குயிக்காக கொண்டு போயிடலாம். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்தில் என்னோடய ஏர்னிங் முடிஞ்சிடும். நான் மற்றவங்கள மாதிரி காலையிலேருந்து அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கல. நான் உட்காந்தானா ஒரு 4 மணிக்கு உட்காருவேன். 5:30க்கெலாம் என்னோடய ஏர்னிங் முடிஞ்சிடும். நான் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு குளிச்சு எழுந்திரிச்சு கிளம்பிட்டு அழகாக நான் தோட்டத்துக்கு வந்துடுவேன். என்னோடய வேலை எனக்கு கரெக்டாக போய்ட்டுருக்கு. இதேமாரி தான் நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டேன். சார் எனக்கு இதுக்குன்னு டைம் ஒதுக்குறது இல்லை, நான் வந்து எனக்கு ஃப்ரீ டைமில் நான் அந்தந்த வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னாங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து இப்படிலாம் நினைக்காதீங்க. இது சரியான பாதையில் சரியாக போய்ட்டுருக்கோம். இதனால் எந்த பாதிப்பும் நம்மளுக்கு யாருக்குமே வராது.